வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாட்டி அமிர்தாவை திட்டுறாங்க. இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும், இனிமே என் முன்னாடி இந்த மாதிரி நாடகம் போட்டு வந்து நிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஜெனி சொல்றாங்க, பாட்டி நான் தான் அவங்கள காஃபி வந்து கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி எதுவும் சொல்லாம அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. சாரி அமிர்தா, பாட்டி உன் மேல இப்படி கோவப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு எழில். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவங்க முன்னாடி கொண்டு போய் காஃபி நீட்டி இருக்க கூடாது, அவங்க இந்த மாதிரி தான் நடந்துப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. இந்த மாதிரி எதுவும் நடக்காம நான் தான் பாத்துக்கணும் அப்படின்னு எழில் சொல்றாரு. அவங்க எப்படி நடந்துக்கணும் நீங்க சொல்ல முடியாது எழில், அவங்க கோபம் அவங்களுக்கு நியாயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படும் போதே நான் இதுக்கு எல்லாத்துக்குமே தயாராயிட்டேன் எழில் அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. நான் என்னோட அத்தை மாமாவை அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவேன், இருந்தாலும் நீங்க என்கிட்ட பேச ஆரம்பிச்ச காலத்துல அவங்க என்ன ரொம்ப மோசமா திட்டிருக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க என்னோட அத்தை மாமா தானே அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 2 பேருக்கும் அவங்க மருமக மேல உரிமை எடுத்து திட்டுறாங்க அப்படின்னு நான் நினைச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பழகி போச்சு எனக்கு, பாட்டி திட்டினதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஜெனி அமிர்தாட்ட சொல்றாங்க, பாட்டி இதே மாதிரி எல்லாம் இருந்துட மாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரமா சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அவசரம் இல்லை, எனக்கு நிறைய பொறுமை இருக்கு, நான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. நிலா பாப்பாவை நான் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு போயிட்டு வரேன், நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி நிலா பாப்பாவை தூக்கிட்டு கீழே போறாங்க. அமிர்தாட்ட ஜெனி பத்தி சொல்றாரு எழில், உங்களுக்கு நடந்த எல்லாமே இவங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இவங்க தான் எங்க வீட்டுல ஸ்டார் ஆஃப் அட்ராக்ஷன், அதே மாதிரி நீங்களும் மாறுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா பாக்கியாவும் செல்வியும் ராஜசேகர் சாரை மீட் பண்ணி பேசுறதுக்காக வராங்க. இந்த வாரம் ஃபுல்லா ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்றாரு அவரு. மேனேஜர் சொல்றாரு, இது எல்லாமே பெரிய ஈவெண்ட் சார், இவங்களால முடியுமான்னு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சண்டே ஆரம்பிச்சா அடுத்த சண்டே வரைக்கும் தொடர்ந்து ஈவெண்ட்ஸ் இருக்கு, உங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்னு ராஜசேகர் கேட்கிறாரு. எல்லாம் சமாளிச்சிருவோம் சார் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. வேற வேற ஊர்ல இருந்து வருவாங்க, வேற வேற கல்ச்சர், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்றாரு. பெரிய பெரிய சமையல்காரங்களே திணறிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களால இதை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சார் அதெல்லாம் அக்கா அசால்ட்டா பண்ணிருவாங்க சார் அப்படின்னு செல்வி சொல்றாங்க. சார் நாங்க நல்லா சமைச்சிருவோம் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நீங்க நல்லா சமைப்பீங்க, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு ராஜசேகர் சார் சொல்றாரு. அடுத்தடுத்து மேரேஜஸ் இருக்கு, அதனாலதான் உங்களால சமாளிக்க முடியுமான்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. மொத்தம் 8 கல்யாணம் இருக்கு, அதுல 2-3 கல்யாணம் மட்டும் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க, மத்ததுக்கெல்லாம் வேற ஆளை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எங்களால முடியும் சார், நாங்க நல்லா சமைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. வாய்ப்பே இல்ல சார், இவங்களால முடியாது அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. பாக்கியா சொல்றாங்க, எங்களால கண்டிப்பா முடியும் சார் அப்படின்னு சொல்றாங்க. ராஜசேகர் சொல்றாரு, நீங்க வீட்டுக்கு போய் பொறுமையா யோசிச்சு உங்களால முடியுமான்றது சொல்லுங்க, நீங்க சொன்னா நான் நோ சொல்ல போறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பாக்கியாவும் செல்வியும் இப்போ வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஜெனி இப்போ நிலா பாப்பாவை தூக்கிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. வெயிட் தூக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்றாரு செலியன். இவ என்ன வெயிட் இருக்க போறா, இப்ப 2வது குழந்தைய பெத்துக்கிற அம்மாலாம் அவங்க குழந்தைய தூக்க மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அது அவங்க குழந்தை, இது யாரோட குழந்தையோ தானே அப்படின்னு சொல்றாரு செலியன். நிலா எழிலோட குழந்தை அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. இது எழிலோட குழந்தைலாம் கிடையாது, அவனோட ஒய்ஃபோட குழந்தை அப்படின்னு சொல்றாரு செலியன். இப்ப பார்த்தாலும் ஓல்டு அங்கிள் மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. நிலா பாப்பாட்ட இவர் தான் உன் பெரியப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னது நாளா பெரியப்பா கிடையாது அப்படின்னு சொல்றாரு செலியன். இந்த பெரியப்பா சரியான பிபி பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. ரைம்ஸ் பாப்போமா அப்படின்னு செலியனோட லேப்டாப்பை வாங்குறாங்க. இது என்னோட ஆபீஸ் லேப்டாப், இதுல ரைம்ஸ் பார்க்க கூடாதுன்னு சொல்லி வாங்கி வச்சிட்டாரு செலியன். இனிமேல் இந்த பாப்பாவெல்லாம் ரூமுக்குலாம் தூக்கிட்டு வராது அப்படின்னு செலியன் சொல்றாரு. நீயும் என்கிட்ட பேச மாட்ட, எப்ப பார்த்தாலும் லேப்டாப்பை நோண்டிட்டே இருப்ப, இல்ல மொபைலை பார்த்துட்டு இருப்ப, எனக்கும் போர் அடிக்கும்ல, இப்ப நிலா பாப்பா இருக்கிறா எனக்கு ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. எல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டாரு செலியன். செல்வி ஜெனிட்ட சொல்றாங்க, நிலா பாப்பா வந்ததும் உனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குல்ல அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கும் குழந்தை பிறந்தக்கப்புறம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிலா பாப்பாவை நீ தூக்கி வச்சிருக்கிறப்ப வித்தியாசமே தெரியல, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அமிர்தா இப்ப அவங்க வராங்க, இவ ஏதாவது தொல்லை பண்ணாளா அப்படின்னு கேக்குறாங்க. இவ ரோட்டுக்கு போய் வம்பிழுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்றாங்க செல்வி. இப்ப பார்த்தாலும் நீங்க இப்படிதான் ஃபன்னா பேசிட்டே இருப்பீங்களா அப்படின்னு அமிர்தா கேக்குறாங்க. செல்வி அக்கா அப்படித்தான் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. உங்க வீட்லயும் அப்படிதான் இருப்பீங்களா அப்படின்னு அமிர்தா கேக்குறாங்க. அக்கா எப்ப பார்த்தாலும் இங்கதான் இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. மத்தியானமா வீட்டுக்கு போவேன், எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே வந்துடுவேன், அப்புறம் சாப்பாடு எடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ரெஸ்டே இல்ல அப்படிதானக்கா அப்படின்னு கேக்குறாங்க அமிர்தா. செல்வி சொல்றாங்க, நல்லா எல்லையில நிக்கிற ஆர்மி மேன் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக என்னோட சந்தோஷத்தை தொலைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழகாதடி அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. என்னக்கா ஏதோ எழுதிட்டு இருந்த, காதை மட்டும் இங்க வச்சிட்டு இருந்தையா அப்படின்னு கேக்குறாங்க செல்வி. கல்யாண ஆர்டரோட டீடைல்ஸ் தான் எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. தை மாசம்ன்றதுனால வரிசையா கல்யாண ஆர்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. ராஜசேகர் சார் கூட உங்களால முடியுமான்னு கேட்டாரு, கண்டிப்பா செஞ்சு கொடுத்துறோம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.